எம்மாடி அப்பா என்ன வெயிலு, கொடை பிடிச்சும் பொத்துக்கிட்டுலாம் வருது. அம்மா வாமா கண்பகம், வா வா. ஏய் ஏய் விட உன் மருமகன் வந்தாச்சு. வாமா கண்பகம் வா. அத்தை, அப்பா இதை குடிச்சிட்டு வர சொன்னாரு. கல்யாண பூசணிக்கா வந்தாச்சு. ஆமா, நீ எப்போ வரப்போற? வாங்க அத்தை. என்னடி அது, இப்பவே உன் மருமகள் கிட்ட கதை பேச ஆரம்பிச்சுட்ட? முதல்ல சாப்பிட சொல்றேன். நீங்க சும்மா இருங்களேன், அது வெக்கப்படுதா இல்லையா? என்னடா அது, உலகத்துல கீரியும் பாம்பும் சந்தோஷமா இருந்தாலும் மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்லுவாங்க. நாங்க சண்டை போடும்போது நீங்க சமாதானம் பண்ண வரலாம். இப்ப சும்மா இருங்களேன். அப்ப சரி. ஏய், நான் போய் குளிச்சுட்டு வர்றேன். இந்தாம்மா, இதை சாப்பிடு. வேண்டாத்த, சும்மா சாப்பிடுமா. நம்ம சிதம்பரம் திருவிழால இருந்து வாங்கி வந்தது. சாப்பிடுமாண்ணா. என்னைக்கு வந்து இந்த குடும்ப பாரத்தை ஒப்புக்கொள்ள போறேன், அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. போங்க அத்தை. இந்த மடியப்படி. மடி நிறைய கொடுத்துருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் மகனை பெத்து கொடுக்கணும். இல்ல போங்க அத்தை. என்னடி இது போங்கத்த போங்கத்தன்னு இப்ப சித்திர போறக்கொன்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பெத்தவங்க மனசு போலே நிச்சயமா முடிஞ்சிடும். பெத்தவங்க மனசு போலே நிச்சயமா முடிஞ்சிடும். பித்து பிடிச்ச என் மனசும் அப்பவே தெளிஞ்சிடும். பித்து பிடிச்ச என் மனசும் அப்பவே தெளிஞ்சிடும். பங்குனி போய் சித்திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். கருவமரமே நீயே சாட்சி, காதலி இவள்தானே, என் காதலி இவள்தானே. கன்னிமரமே நீயே சாட்சி, காதலர் இவர்தானே, என் காதலர் இவர்தானே. கருவமரமே நீயே சாட்சி, காதலி இவள்தானே, என் காதலி இவள்தானே. கன்னிமரமே நீயே சாட்சி, காதலர் இவர்தானே, என் காதலர் இவர்தானே. கன்னி தமிழன் வாழ்வினில் கண்ட காவியம் நீதானே. கன்னி தமிழன் வாழ்வினில் கண்ட காவியம் நீதானே, இன்ப காவியம் நீதானே. பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனேதான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பழக பழகவே பாலும் புளிக்கும் பழமொழியை நாம் மறக்கணும். பழக பழகவே பாலும் புளிக்கும் பழமொழியை நாம் மறக்கணும். நீ தாயும் ஆகிட வேணும், நீங்க தந்தையும் ஆகிட வேணும். நீ தாயும் ஆகிட வேணும், நீங்க தந்தையும் ஆகிட வேணும். நல்ல தங்கச்சியை போல சிங்க குட்டிக்கு தாலாட்டு பாட வேணும். பங்குனி போச்சு திர வந்தா பத்திரிக்கை வந்திடும், கல்யாண பத்திரிக்கை வந்திடும். அத பார்த்த உடனே தான் நமக்கு நித்திரையும் வந்திடும்.
பாரு அமிர்தலிங்கம், நான் கராரா சொல்லிட்டேன், இப்பவே என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சாகணும். ஏடா இது பொழுது வெடிஞ்ச கல்யாணம் புடுறா வெத்தலை பாக்கணும். ஆமா ஐயா, என் பொண்ணுக்கு மாலை பொருத்தம் வந்தாச்சு, உடனடியா கல்யாணத்தை முடிக்கணும்னு ஜோசியர் சொல்றாரு. ஓஹோ, சோசியமும் பார்த்துட்டியா? சோசியம் மட்டும்தானா, இன்னும் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்தாச்சு. இனி என்னால பொறுக்க முடியாது, இப்பவே கல்யாணத்தை முடிச்சாகணும். இல்ல என்கிட்ட வாங்கின 2000 ரூபாயும் கீழே வச்சாகணும். ஊர்ல 1000 கழுதை தெரியுது, ஒண்ணு புடிச்சு கட்டி வச்சுட்டு போறேன். நீ ஏன் கழுதை கட்டுற, கொஞ்சம் பொறையா? யோ, இனி என்னால பொறுக்க முடியாதியா, இந்த பணம் நேர மெட்ராஸுக்கு போய் உன் பையன் காத்த இழுத்துக்கிட்டு வா. யாரா இவன் சுத்த கோமாளி போல இருக்கான். வாங்க வாங்க வாங்க. எங்க பார்த்தேன்? வீட்டுல பாத்துக்க. வீட்டுலயா? காத்து வாங்கினாரா? வாங்க உட்காருங்க. சும்மா உட்காருங்க. மாப்பிள, இந்த கல்யாண விஷயமா உங்க தாப்பனாட்ட பூரண சம்மதம் வாங்கிட்டீங்கல்ல, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் மாமா. நான் எது கேட்டேன்னா, நான் உங்களுக்கு சமமான அந்தஸ்தோ பணமோ இல்லாதவன், அத நினைச்சு திடீர்னு கல்யாணத்தை உங்க அப்பா நிறுத்திட்டாருன்னா? பணம் கிடைக்குது சொல்லுங்க. சரியான இடம், நீங்க அங்கேயே நில்லுங்க. நிக்க சொன்னீங்களே, ஒரு விளையாட்டுக்காரா இது ஏதோ தூக்கிட்டு வர்றீங்களா? பா ஏழுமலையானே, உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எதமா கூப்பிடுறேங்க. பாப்பா அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மாப்பிள்ளைய பாத்துருக்கலாமே. சரி, இப்பதான் என்ன பா மாப்பிள்ளை, மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை, கொஞ்சம் அப்படி மாப்பிள்ளை கொஞ்சம் வெளியில வாங்க. வேணா உள்ளே இருங்க, உள்ளே இருங்க. யார் கண்ணு எப்படி இருக்குமோ சரி, போ அந்த பக்கம். என்னங்க இது ஒண்ணும் விளங்கலீங்களே. டேய், என் பொண்ணுக்கு கல்யாணம்டா. ஓஹோ, அதுக்காகத்தாங்க நானும் வந்தேன். என் பையனுக்கு கல்யாணம்ங்க, உங்ககிட்ட சொல்லி ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போய் அதை நடத்தலாம்னு நினைச்சு வந்தனுங்க. 500? ஏண்டா உனக்கு நான் போய்ப்பா, உன் தரத்துக்கு 500 ரூபாய் செலவழிச்சா கல்யாணம் பண்ணணும்? ஏதாவது கோயில் குளத்துல வச்சு தாலியை கட்டுவானா? 500. சரி சரி போ, அறுவடைக்கு வரும்போது 5 பத்தா தர்றேன், போடு. போகும்போது அப்படியே வீட்டுக்குள்ள போய் சோத்தையும் தின்னுட்டு போ. திராட்சரசம் எப்படி? கேட்கணுமா? உன் கைப்பட்டதாச்சு, ஒரே தித்திப்பு, ஒரே காரம். கொஞ்சம் சாதம் போடப்பா. நெய் போடட்டுமா? சாதம் போடப்பான்னா. அமிர்தலிங்கம், வயசுக்கு வஞ்சனை இல்லாம நல்லா சாப்பிடு. அப்பா ஜாக்கெட்டு பாவாடை. நான் எவனுக்கு துரோகம் பண்ணாலும் என் வயிற்றுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். சும்மா தள்ளப்பா, நல்லா சாப்பிடு. சாப்பிடுறேன். கழுதை இதுக்காக இன்னும் ஒரு ஜென்மமாக இருக்க போறேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். என்ன அமிர்தலிங்கா, வயிறு நிறைய சாப்பிட்டியா? எல்லாம் ஆனந்தமா முடிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி வார்த்தையை நான் என்னைக்கு சொல்ல போறேனோ? சரி, போயிட்டு வா. ஏண்டா அம்பலம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு, எங்கடா போயிட்ட? ஏப்பா, நான் தான் தந்தி கொடுக்கலையே, நீங்க எப்படி வந்தீங்க? ஆமா, இவர் பெரிய கவர்னர் வீட்டு பிள்ளை, இவர் தந்தி கொடுத்துறதா அங்கிருந்து நான் புறப்பட்டு வரணும். சுமாரா தரவல பயமான புறப்பட ஊருக்கு. அடே, உங்களுக்கு என்ன ஞான திருஷ்டியா? என்னாச்சு? ஊருக்கு புறப்படணும்னு சொல்லி வாய மூடல அவரு, அதுக்குள்ள நீங்களும் அதே சொல்றீங்க. இவனை நான் தவம் கடந்து பெற்றேன். ஐசியாவது கீசியாவது, அதனால எனக்கு இவனுக்கு ஒரே மூளை. கரெக்ட். அப்படி இருக்கும்னு நான் நினைச்சேன். நீ நினைப்ப, நீ எதுவும் நினைக்க மாட்டேன். சும்மா சரி, புறப்படுகிறது. என்ன ஆண்டாயிட்டுங்கிறா, இவனுமா வர்றான்? வரட்டும்பா, கிராமத்தையே பார்த்ததில்ல, பெரிய இடத்துக்குள்ள. ஆமா, இவன் பெரிய இடத்துல இருந்தவனாச்சே, சின்ன இடம் இவனுக்கு எப்படி பிடிக்கும்? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன காலாட்டாதரா. என்ன இப்படி வந்து மேல விழுறேன்? நான் கொஞ்சம் கூட மேல காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. என்னடா இது? தம்பின்னு ஆசையோட வந்தவங்க இப்படிதான் நடந்துக்கிறதா? இதுதான் நீ படிச்ச படிப்பா? தம்பி ஒண்ணு சித்தாலம்மா, என்ன 2 இங்கிலீஷ் படிக்க வச்சிருந்தீங்கன்னா
படிச்சவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா அது எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா ஆமா, இந்த மாதிரி படிப்பெல்லாம் உனக்கு வேண்டாம் தம்பி. அங்க சாமான்கள் இருக்கு, அதை எடுத்துட்டு வா போ. அவன் இப்ப என்ன சொல்லிட்டான்னு நினைச்சிட்டு நீ இப்படி எரிஞ்சு விழுகிற? என்னது இது? பிளாட்பாரம். பிளாட்பாரம்னா அதாவது எல்லாரும் நடந்து போற பாதை. இது இங்கிலீஷ் பேரப்பா, உனக்கு புரியாது, பேசாம நீ. தம்பி, என்னடா இந்த கருப்பு பொட்டி? போட்டோ பெட்டிய பாரு, படம் பிடிக்கிற பொட்டி. எங்க 2 பேரும் கல்யாணத்துல இருந்து ஒரு போட்டோ பிடிக்கணும் நீ ஏங்கிக்கிட்டு இருந்த. நல்ல வேலை பொட்டியை கொண்டு வந்துட்டேன். ஐயா, எங்க 2 பேரும் சேர்த்து ஒரு போட்டோ பிடிதான். நெருங்கிதல் இப்படி ஏங்க, நம்ம சிதம்பரமும் நிக்கட்டுமே. பேராசாம இருப்பாளா? இப்படா என்ன பார்த்து சண்டைக்கா போறீங்க? கொஞ்சம் சிரிச்ச முகமா இருக்கப்படாது. எங்க சிரிப்பு? இரு தம்பி. இப்ப நான் உங்க அம்மாவை பாக்குறதா, உங்க அம்மா என்ன பாக்குறதா? 2 பேரும் என்ன பாருங்க. என்ன பாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கீங்க. கை காட்டினா நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் சிரிங்கப்பா. என்ன பாரு, இல்ல துப்பாக்கியா வச்சிருக்க கையில அசையாம அப்படி இருங்கப்பா. வேண்டாம். ஓகே சரியப்பா, நான் அப்படியே கிராமத்துல ஒரு ரவுண்டு பாத்துட்டு வர்றேன். தம்பி, இந்த பிளேட் பாரத்தை ஜாக்கிரதையா பார்த்து கூட்டி போ. ஊரு பூரா தனியா கிடக்குது. இது பாட்டு ஆழம் தெரியாம காலை விட்டுற போகுது. நான் நீச்சல் தெரியப்பா, சமாளிச்சிருவேன் நானு. I love you. பாத்துவாப்பா. பாத்தியா வரும். குட்டி, கொஞ்சம் ஆடாம நில்லு. ஏண்டா டேய், என்ன பெருதா ஆரம்பமே டாவுலுது. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். போச்சுடா. என்ன பிரதர்? அது போகட்டும். ஆஹா, கால சலங்கையை கட்டி நாட்டி ஆடுற வயசுல இப்படி ஏதாவது வீட்டுல வேலை செய்யுது பாத்தியா? ஆமா, உங்களை போல சில சோம்பேறி பசங்க ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் நாங்க தானே வேலை செய்யணும். பட்டிக்காடு, என்ன வாய் நீளுது? ஏதோ பாவம் படம் எடுக்கலாம் நினைச்சா படம் கிட்டோன்னு பேசினேன், கொட்டிய பிச்சு போடுவேன், பிச்சு. என்னப்பா ஆளக்கானா? அஞ்சலா, இவங்களை பார்த்தா சண்டையில பள்ளிப்படி வைக்கிற பயலுக்கு திருவிழா கூட்டத்துல முடிச்ச விட்டுறேன். என்ன திமிர் பாத்தியா? ஏய், வந்த வழியை பார்த்துட்டு மரியாதையா போங்க. இல்ல இயற்கையை படம் பிடிக்கிறது எங்க உரிமை. அப்படியா? வயல்ல நடந்து போறது எங்க உரிமை. என்ன சொன்ன? கொட்ட பல்லு 30 பல்லாங்குழி வரையும். வாங்க வாங்க, என்ன சொல்லுங்க. சௌரியமா இருக்கேன். என்ன இன்னைக்கு மரியாதை எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. மறக்க முடியுமா? இடுப்பெல்லாம் ஒரே வலியா வலிக்குது. ஏன்னு கீழே விழுந்துட்டீங்களா? அதான் மவுண்ட் ரவுண்ட் ஆனால் நீ குடுத்தீங்களே அது. நான் பரியாசத்துக்கு சொன்ன அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டு போல் இருக்கு. அப்பவே நினைச்சேன் பூனை குறுக்க போச்சு. அண்ணே அண்ணே, நேத்து எனக்கு புது காய்ச்சல்னு பித்த வெறியில எதோ உளறிட்டேன். மன்னிச்சுக்குங்க, மனசுல வச்சுக்காதீங்க. என்ன நீங்க தானே? எவ்வளவு நாளா இப்படி தேடி திங்கிற வேலை? அதுவா, நம்ம 2 பேருக்கும் என்னைக்கு வயக்காட்டுல சண்டை வந்துச்சோ அன்னில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சா? ஆமா, வந்து பாரு, நீ எப்ப எங்க வீட்டுக்கு வர போற? உங்க அப்பாவை கேளுங்க. நீ உங்க அப்பாவை தூண்டி எங்க அப்பாவோட அப்படி மோத விடு. கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சு போகும். நான் சொல்ல மாட்டேன். அடாடா, எப்படித்தான் உன் மனசை நீ அடக்கிட்டு இருக்கியோ. அதான் பெண்களுக்குள்ள பெருந்தன்மை. சரிதான், உன் பெருந்தன்மை என் பொறுமை அப்படியே சோதிக்குதே. அடாடா, ஏன் தான் இவ்வளவு அவசரமோ? நமக்கு கல்யாணம் ஆனதும்
பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். நீ வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். செக்க செவந்திருக்கும் சிங்கார கண்ணத்திலே செக்க செவந்திருக்கும் சிங்கார கண்ணத்திலே செல்லமா கிள்ளிடுவேன். உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் நான் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன். பக்குவம் தவறாத பருவ கண்ட மீன் போலே பக்குவம் தவறாத பருவ கண்ட மீன் போலே பளிச்சுன்னு துள்ளிடுவேன். பாஞ்சு மனசை அள்ளிடுவேன். பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். காவேரி ஓரத்திலே கால் பதுங்கும் ஈரத்திலே காவேரி ஓரத்திலே கால் பதுங்கும் ஈரத்திலே காலையிலே நான் நடப்பேன் கலப்பை கொண்டுகிட்டு. கட்டழகி நீ வருவே விதைய கொண்டுகிட்டு நெல்லு விதைய கொண்டுகிட்டு. பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வாய்க்கா வெட்டின களைப்பில நான் வந்து குந்துவேன் வரப்பிலே. வாய்க்கா வெட்டின களைப்பில நான் வந்து குந்துவேன் வரப்பிலே. புது மஞ்சள் நிறத்தில கொஞ்சம் முகத்திலே நெஞ்சை பறித்திடும் வஞ்சி கொடி நீ. புது மஞ்சள் நிறத்தில கொஞ்சம் முகத்தில நெஞ்சு பறித்திடும் வஞ்சி கொடி நீ. கஞ்சி கொண்டு வருவே இன்பம் கலயத்திலே தருவே கஞ்சி கொண்டு வருவே இன்பம் கலயத்திலே தருவே. பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். அப்புறம் ஒரு வீர மகனை பெத்திடுவே ஆள பாருங்க. நீ தாளாட்ட தெரியாமே தவிச்சிடுவே. நான் தந்தானத்தான் தாளம் போட்டு பாடுவேன். எங்கே பாடுங்க. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. அம்மா அப்பா சொன்னதை கேளு அறிவு வந்ததும் சிந்திச்சு பாரு. அம்மா அப்பா சொன்னதை கேளு அறிவு வந்ததும் சிந்திச்சு பாரு. அலட்சியமா இருந்திடாத சின்ன தம்பி. அதிக வேலை காத்திருக்குது உன்னை நம்பி. நாட்டில் அதிக வேலை காத்திருக்குது உன்னை நம்பி. நாட்டில் அதிக வேலை காத்திருக்குது உன்னை நம்பி. அப்புறம் நீ பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். நீ வெக்கத்தில முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன். பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். உன் இஷ்டப்படியே சிதம்பரத்துக்கு பொண்ணை பார்த்தாச்சு. நிஜமாவா? அடே அப்பா அடே அப்பா, இந்த 20 வருஷத்துல சிதம்பரத்தை பத்தி நீங்க சொன்ன நல்ல வார்த்தை இது ஒண்ணுதாங்க. ஆமா, பொண்ணு எப்படி இருக்குது? கேட்காதே. கும்பகோணம் கொழுந்து வெத்தல மாதிரி படபடா பப்படா ஜிலு ஜிலுன்னு இருக்கு. நிஜமாவா? ஆமா, ராவுகாலத்து முன்னாலே நிச்சயம் பண்ணிக்கோமா. கொஞ்சம் இருங்க, இத வந்து. என்னடா பாட்டை முழக்கிற? ஒண்ணு இல்லப்பா. நீ ஊரே சுத்துற, என்னால வெளியே தலை காட்ட முடியல. ஆமாப்பா, வெயில் ஒரே அடியா கொளுத்துது. வெயிலும் கிடையாது மழையும் கிடையாதுரா. நான் வெளியே போயாச்சுன்னா ஊர் பசங்கள அத்தனை பேரும் என்ன பார்த்து சிதம்பரத்துக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு கேட்டு என் உயிரியே வாங்குறாங்க. அடடே, என்ன கூட தாப்பா ஒவ்வொருத்தரும் எப்ப கல்யாணம் கேக்குறாங்க. அப்படியா? அதுக்காகத்தான் பொண்ணு பாக்குறதுக்காக நாங்க வெளியே புறப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏண்டா கல்யாணத்துக்கு பாக்கு வெத்தலை மட்டும் வச்சு சொன்னா போதாதுப்பா, பத்திரிக்கை அடிக்கணும். அப்பா ஏண்டா அப்பா, அன்னைக்கு ராத்திரியில என்னடா இதெல்லாம் ஏகிட்ட சொல்லிட்டு. ஐயோ அது இல்லப்பா, அது அன்னைக்கு ராத்திரியில வான வேடிக்கை விடணும்ப்பா. விடு, பத்தாத போதா மறுநாள் பகல்னு விடு. அப்பதான் இந்த ஊருக்கார பசங்க நம்ம மதிப்பாங்க. அப்பா கேள்வி, கல்யாணம்னு சொன்ன உடனே உன் பையனுக்கு காலு தரையில் நிக்கலடி. அப்பா
கல்யாணத்தன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து நின்னு போட்டோ பிடிச்சுக்கிறதா பேசிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டீங்களா? ஆமா. கன்னிசாமி பொண்ணா நீ எங்கடா பாத்த? கன்னிசாமி பொண்ணா? ஆமா, கன்னிசாமி. அவன் பொண்ணை தானே உனக்கு பேசிக்கிட்டோம். அந்த பொண்ணு குருட்டு பொண்ணாச்சப்பா. அதுக்காகத்தாண்டா பொண்ணையும் கொடுத்து 1000 ரூபாயும் கொடுக்கறேன்னு சொன்னா, அந்த பணத்தில் தான் உன்னை வானவேடிக்கை விட சொன்னேன். 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டாப்பா என்னுடைய வாழ்க்கையை பலியிட போறீங்க. அப்பா, உங்களுக்கு எத்தனை 1000 வேணாலும் நான் சம்பாதிச்சு கொடுப்பேன்ப்பா. பொண்ணை பார்க்க நீ புறப்பட்டுட்டம்மா. ஆனா அந்த பொண்ணால உன்னை பார்க்க முடியாதும்மா. முதல்ல இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க போற ஒரு பொண்ணு குருட்டு பொண்ணா அம்மா இருக்கணும். கோலம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சு இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ண வேண்டிய ஒரு பொண்ணு குருடியாவ அம்மா இருக்கணும். அப்பா, நீங்களே நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கப்பா. வயசான காலத்துல எங்க அம்மாவுக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு குருட்டு பொண்ணாவாப்பா இருக்கணும். வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை வர இந்த நல்ல நாளை பத்தி நான் என்னென்ன கனவெல்லாம் கண்டிருப்பேன்ப்பா. என் எண்ணத்துல மண்ணை போட்டாதீங்கப்பா, மண்ணை போட்டாதீங்கப்பா. உனக்கு அந்த பொண்ணை தன்னை முடிவு பண்ணிருக்கிறேன். இந்த அமர்தலிங்கம் கொடுத்த வாக்கை காப்பாற்றிருக்க. ஆமா அப்பா, நான் செண்பகத்துக்கு கொடுத்த வாக்கு. அட பாவி, செண்பகத்தை உன் தம்பிக்கிட்ட முடிவு பண்ணிருக்கேன். தம்பிக்கா? ஆமா. செண்பக வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மருமகளே கூப்பிடுவீங்களே, அப்பெல்லாம் நான் எனக்கு நினைப்பா நினைச்சிட்டு இருந்தேன். நீ எப்படி நினைப்ப? நீ மூத்தவர் இருக்கும்போது தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுவீங்க, நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்ல, செண்பகத்தை மறந்துரு. ஐயோ, மறக்க கூடாத மறந்துருன்னு சொல்றீங்களேப்பா. என்னையே நம்பி இருக்கிற செண்பகத்துக்கு நான் எப்படிப்பா துரோகம் செய்வேன்? அதிகமா பேசாத. நீ அந்த குருட்டு பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாது. முடியாதா? நிச்சயமா முடியாது. பாத்தியாடி, இதுக்காகத்தானே உன வளர்த்தோம். பெத்தா வளர்க்க வேண்டியது கடமைப்பா, கடமை. யாரா பெத்தவங்க? சும்மா இனிமே எதுக்காக பூச்சி முழிக்கிட்டு இருக்கணும்? நீ சும்மாரம்மா, அவன் சொல்லட்டும். இதுவரைக்கும் சொல்லாத புதுசா என்னதான் சொல்லிட போறாரு. புதுசா தாண்டா சொல்ல போறேன். அனாதை பையன். நான் ஏன் அனாதை ஆகிறேன்? பெத்தவங்க மனமாதிரி இருக்கும்போது நான் உன்னை பெத்தம் இல்ல, தவிட்டுக்கு வாங்கின பிள்ளை. அதை விட கேவலமடா நீ குப்பமேட்டுல கிடந்த பையன். என்னடா அப்பா, கேட்பார் இல்லாம கிடந்த ஒண்ணு போனா போகுதுன்னு புண்ணியத்துக்கு எடுத்து வளர்த்தா நீ என்கிட்ட எழுத்து பேசுற? அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்பா? அம்மா அம்மா, என்னம்மா சும்மா நிக்கிற? நீ சொல்லம்மா, நான் உன் மகன் இல்லையாம்மா, அனாதையாம்மா, சொல்லுமா. அவன் என்ன சொல்றது? நீ அனாதை பையன். அப்படி சொல்லாதீங்கப்பா. 1000 வாட்டி சொல்லுங்க. ஐயோ, அந்த பொல்லாத வார்த்தையை இன்னும் ஒரு தடவை சொன்னா கூட என்னால தாங்க முடியாதப்பா, தாங்க முடியாது. குப்பமேட்டுல கிடந்த என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்கிய உங்களுக்காக நான் எந்த தியாகம் செய்ய தயாரா இருக்கேன்ப்பா. இந்த உடம்பு உயிர் உங்களுடையதப்பா. ஆனா என்ன வளர்த்த மகன் மட்டும் சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்கப்பா. என்ன காலை ஒடிச்சிருங்கப்பா, கண்ணை குருடாக்கிருங்கப்பா, என்ன என்ன வேணும்னாலும் செய்யுங்கப்பா. ஆனா வளர்த்த மகன் மட்டும் சொல்லாதீங்கப்பா, சொல்லாதீங்கப்பா. அப்பா, நான் தெரியாம எதிர்த்து பேசிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே உங்க வார்த்தையை மீறி நான் நடக்கவே மாட்டேன்ப்பா, நடக்கவே மாட்டேன். அந்த செண்பகத்தை நான் அடியோட மறந்துடுறேன்ப்பா. நீங்க சொன்ன அந்த குருட்டு பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனா என்ன வளர்த்த மகன் மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. அம்மா அம்மா, அப்பா கிட்ட சொல்லம்மா, நான் வளர்த்த மகனா அம்மா. அம்மா, யாரோ பெத்த என்ன தன் பிள்ளை போல பாராட்டி தீராட்டி ஆளாக்கி விட்ட என் அன்பு தெய்வமே, ஒரே ஒரு தடவை உன் வாயால என்ன மகனேன்னு சொல்லம்மா. மகனேன்னு சொல்ல மாட்டியாம்மா? அம்மா, தங்கமே தங்கம் யாரு அந்த மாப்பிள்ளை சிங்கம்? தங்கமே தங்கம் யாரு அந்த மாப்பிள்ளை சிங்கம்? ஆத்தங்கரையில அந்தி பொழுதில நேத்து உனக்காக காத்து இருந்தது. தங்கமே தங்கம் யாரு அந்த மாப்பிள்ளை சிங்கம்? நேத்து எனக்காக காத்து இருந்ததே, நேத்து எனக்காக காத்து இருந்ததே, நேரிலே பார்த்தது யாரடி புள்ளே, நேரிலே பார்த்தது யாரடி புள்ளே, சொல்லடி முன்னாலே உண்மையை சொல்லுறேன் பின்னாலே.
போக்கிரி வேலை பண்ண நினைச்சாரு என்னமோ எண்ணி சிரிச்சாரு தங்கமே தங்கா யாரு அந்த மாவள சிங்கம் தங்கமே தங்கா யாரு அந்த மாவள சிங்கம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்களாமே? ஆமாம்மா, அதுக்காகத்தானே நம்ம பணத்தை கொட்டி கொடுத்து அவனை படிக்க வச்சோம். படிக்காத எனக்கு எதுக்கப்பா படிச்ச மாப்பிளை? உனக்கு பிடிச்ச மாப்பிளை யாருன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? என்னம்மா அது? எனக்கு தெரியாட்டில உன்னை கேட்கணும். கல்யாணம் 1000 காலத்து பயிர். பொண்ணு மனசு தெரிஞ்சு நடந்துக்கங்கன்னு உங்ககிட்ட சொல்ல என் தாய் இருக்காளா? தாயத்த போதிய சீரத்து போகும்னு சொல்லுவாங்க. இப்ப என்னம்மா உனக்கு சீர் குறைஞ்சு போச்சு? உன் மனசு சங்கடப்படும்படியா இதுவரையிலும் நான் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பேனா? உன்னை இப்படி சீரும் சிறப்புமா வளர்க்க நான் என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட நீங்களே இப்ப என்ன உயிரோட கொல்றீங்களே. ஒரு பெண்ணுக்கு கண்ணிருந்து கணவன் தானேப்பா முக்கியம். உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா என்ன சிதம்பரத்தானுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. கேட்டியா? கேட்டியா? இப்படி என்னைக்காவது வரும்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே கல்யாணத்தை முடியும்னு தலைவலையா அடிச்சுக்கிட்டேன். மாமா, ஏமா மாமா, அன்னைக்கு மருமகன்னு வாய் நிறைய கூப்பிட்டீங்களே, உங்க மூத்த மருமகளாக நான் இருக்க கூடாதா? மாமா, உங்க பெரிய மகனுக்கு வரப்போறவர் குருடியாத்தான் இருக்கணும்னு நீங்க முடிவு செய்திருந்தா என் கண்களை குத்தி குருடியாக்கி அவருக்கே என்ன கல்யாணம் செய்து கொடுத்துருங்க. மாமா, எங்களை பிரிக்காதீங்க, எங்களை பிரிக்காதீங்க மாமா. இப்ப பாத்தியா ஐயா? பாத்தியா என்ன அவன் சொல்லி கொடுத்த பாடம்? என் புள்ள மனசை எவ்வளவு தூரம் கெடுத்திருக்கான் அந்த பாவி பைய. சுமாரப்பா, கன்னி பொண்ணுகளை கண்கலங்க விடாது. இந்தாமா சண்பகம், நீ சிதம்பரத்தை தானே கட்டிக்கணும், மகாராஜா கட்டிக்க. அட என்னையா நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற? சுமாரப்பா, நீ அழாதம்மா, நீ போய் வீட்டு வேலைக்கு போ. அட பாவி, உனக்கு விஷயம் தெரியாதப்பா. பாப்பா, சண்பகத்துக்கு அம்பலத்துக்கு தான் கல்யாணம், நீ அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிக்க. சரி. அதாவது சண்பகத்துக்கிட்ட நீ என்ன சொன்ன? என்ன மறந்துடுன்னு சொன்ன. ஏண்டா மறந்துடுன்னு சொன்னியா இல்ல ஆத்துல குளத்துல விழுந்து உயிரையே மாத்துக்குவேன்னு பூச்சாண்டி காட்ட சொன்னியா? அங்க போய் முறைக்கிற அந்த குட்டிக்கு எவ்வளவு தைரியம்? நான் சிதம்பரத்தை தான் கட்டிக்குவேன்னு என்கிட்டே சொல்றா. என் பொண்ணு மனசு அவ்வளவு தூரம் கெடுத்திருக்கான் ஐயா இந்த அயோக்கிய பைய. இருக்கட்டும் இருக்கட்டும், பேசிக்கிறேன். அப்பா, அவர் சொல்றதை நீங்க நம்புறீங்களாப்பா? ஏன்டா நம்ப மாட்டேன்? நீ இவ்வளவு தூரம் செஞ்சவன் இன்னும் என்னென்ன செய்ய மாட்டேன். நீ டேய் சொல்றத கேள்றா. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நடவடிக்கை. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? டேய், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுமாடா.
செண்பகத்தை கடத்திக்கிட்டு போறதுக்காக திட்டம் போட்டிருக்கிறேன். அந்த கீழ்த்தரமான புத்தி எனக்கு வராதப்பா. பின்ன இருக்கிற சொத்துல பங்கு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ, நான் நினைக்க முடியாதெல்லாம் சொல்றீங்களாப்பா. அடுவாய் பயல, உன்னை வளர்க்கறதுக்கு இதுவரையிலும் 20,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அந்த பணத்துக்கு இரவ மாட்டை வாங்கி விட்டா இதுக்குள்ள 50,000 60,000 நான் சம்பாத்தியம் பண்ணிருக்கேன். டேய், நான் சொல்றத கேள்றா. நீ நல்ல ரோசக்கார பயலா இருந்தா எந்த வகையிலாவது சம்பாத்தியம் பண்ணி அந்த 20,000 ரூபாய் கிழவை கொடுத்துறேன்ப்பா. நான் எப்படியாவது கொடுத்துறேன்ப்பா. ஆனா அதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமாப்பா? போகத்தாண்டா செய்யணும். இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா என் பையன் கல்யாணமும் நடக்காது. இந்த வீட்டை நீ தலைகீழா தூக்கி கலத்திருப்பேன். அதுக்காக நீ போட வெளியே போடு. என்ன இது? அம்மா, அம்மா பாத்தியம்மா, அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாருமா. என்ன நம்பி வெளியே போக சொல்றீங்க? வாய மூடி. புருஷன்கிட்ட ஏதா பேசுறீ? இவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்யும் போது எப்படிங்க பாத்துட்டு இருக்க முடியும்? எவண்டி அக்கிரமம் பண்ணா? ஒன்னால 20,000 ரூபாய் கரியா போச்சடி. அம்மா அடிக்காதீங்கப்பா. நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன்ப்பா. இனிமே உங்க எதிரில நான் வரவே மாட்டேன்ப்பா. எப்பாடு பட்டாலும் அந்த 20,000 ரூபாய் கொண்டு உங்க காரணியில வச்சிடுறேன்ப்பா. அம்மா மட்டும் அடிக்காதீங்கப்பா. நான் போயிடுறேன்ப்பா. அம்மா அடிக்காதீங்கப்பா. நான் போயிடுறேன்ப்பா. அடிக்காதீங்கப்பா. நான் போயிடுறேன்ப்பா. வாங்க வாங்க, வணக்கம். என்னங்க இதெல்லாம்? ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அநாத குழந்தைங்க இல்லத்தை நடத்தி வர்றீங்களே, உங்களுக்கு எங்க நன்றியை வேற எப்படி தெரிவிக்கிறது? பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்தோம், நீங்க வரமாட்டேன்னுட்டீங்க. அதுக்காக வீட்டுக்கே வந்து பழி வாங்கிட்டீங்களா? அப்படி இல்லைங்க, நல்ல காரியத்தை பாராட்டினா தான் உலகத்துல 4 நல்லது வளரும். ரொம்ப சந்தோஷம். வர்றேங்க. வணக்கங்க. வாங்க ரங்கநாதன், உட்காருங்க. ஏங்க, இந்த அநாத இல்லத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுக்கிற பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா அதுல வர்ற வட்டியை வச்சு மாசைக்கு 4 பங்களா வாங்கலாங்களே. அநாத குழந்தைகளுக்கு செலவு பண்ற பணம் ஆண்டவனுடைய பேங்க்ல போடுற மூலதனம். ரங்கநாதன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரே மகனை உயிரோடு பறிகொடுத்த எனக்கு இந்த அநாத குழந்தைகள் தானே ஆறுதலா இருக்கு. என்ன, மகனை பறி கொடுத்துட்டீங்களா? ஆமா ரங்கநாதன், 20 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. இருமல் நோயினால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தனா என்னுடைய 6 மாசத்து குழந்தைய ஒரு சிநேகிதங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்புறம் என்னுடைய நோய் குணமானதும் திரும்ப கிராமத்துக்கு ஓடி வந்தேன். அங்க இருந்தவங்க எல்லாம் என் சிநேகிதன் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டதாக சொன்னாங்க. ஐயோ, எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் சிங்கப்பூர் போய் சேர்ந்தேன். அங்க போய் என் செல்வத்தை தேடாத இடமெல்லாம் தேடினேன். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் எல்லாம் போய் பார்த்தேன். அதுல ஒரு குழந்தை என்னுடைய ராஜாவா இருக்க மாட்டானான்னு நினைச்சு ஏங்குவேன். இதுக்கிடையில என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அது அப்படியே வளர்ந்தது. நான் தேடாமலேயே செல்வம் என்ன தேடி வந்தது. நான் தேடின செல்வம் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. பழையபடி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தேன். அவனை தேடாத இடம் பாக்கி இல்லை. இங்க இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க, பெருமன் தலகாக்கும். சீக்கிரம் உங்க பையன் கிடைச்சிருவான். அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்த விஷயம் ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு தவணை இன்னைக்கோட முடியுது. உங்க மேனேஜர் கிட்ட இருந்து தபால் வந்தது. ஆனா இப்போ நான் என் மக கல்யாண ஏற்பாட்டுல இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிளை பெரிய இடத்து பையன். அது முடிஞ்சதுன்னா உங்க கடனை சுலபமா திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கு என்ன, சௌகரியம் போல கொடுங்க. அதுல இன்னொரு விஷயம் இல்லைங்க. என்ன? இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதுக்கு என்ன, வாங்கிட்டு போங்களேன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் வரட்டுங்களா? நல்லது. இவன் எங்க வந்தா? வந்தது அபாயம். இருக்குது உபாயம், நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். கமா. என்ன மாப்பிள, பாலவனத்துல பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி நீங்க எங்க வந்திருக்கீங்க? நான் அதைத்தான் கேட்க நினைச்சேன். நம்ம நிலமெல்லாம் இங்கதானே இருக்கு, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் அதுக்கு தான் வந்தேன். உங்களுக்கு இங்க கூட நிலம் இருக்குதா? உலகத்துல எங்கதான் இல்ல நிலம்? இருக்கு இருக்கு. வாங்க வாங்க, நீங்க உள்ள வாங்க. கணக்கு உட்காருங்க. ஹலோ ஹலோ. வாங்க வாங்க. நீங்க எப்படி வந்தீங்க?
நேரம் தான் வந்தோம் இப்படியே தான் கொண்டா பாவம் குடிச்சிட்டு போட்டுங்க. இந்த பட்டிக்காட்டுல நான் 2 நாளா படுற அவஸ்தை இருக்கே. எங்க நிம்மி கூட அப்படித்தான். நானும் என்னமோ அப்பா எனக்கு இங்கதான் நிம்மதியா இருக்கு. அடா பல்சி நானா இது கரெக்ட். அது கும்பிடணுங்க. என்ன அமிர்தலிங்க ஐயா இங்க பாத்துட்டு முழிக்கிறியா? இவர்தான் நம்ம மாப்பிள்ள. கல்யாணம் ஆச்சுங்களா? ஆன மாதிரி தான் எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அப்பா அம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே கல்யாணம். எங்க சிங்கப்பூர் அப்பா. சிங்கப்பூர். மாப்பிள்ள இவன் நம்ம பண்ணக்காரன் அமிர்தலிங்கம். ரொம்ப நாணயத்தை நம்பிக்கையானவன். ஏன் மாப்பிள்ள உங்க நிலத்தை யார் பாத்துக்கிறாங்க? அது என்னங்க நான் தாருங்க. இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லையா நீ? மாப்பிளைக்கு காப்பி நான் கொடுக்கறேன். தரம் தெரியுதா உனக்கு? யாருக்கு யார் கொடுக்கறது என்ன சமாச்சாரம்? நான் எடுத்துக்கிறேன். நீங்க சும்மா கொடுங்க அவருக்கு நானே கொடுக்கணும். கொடுங்க. சாப்பிடுங்க. வேண்டாங்க வேண்டாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல எடுத்துக்கங்க. நான் கொடுத்துக்கிறேங்க. இருக்கட்டும் நானே நான் தான் கொடுக்கணும். கொளுத்துங்க. ஆடாதீங்க. அடே சாப்பாட்டு விஷயத்த மறந்தே போயிட்டேனே. அமிர்தலிங்க ஐயா கொஞ்சம் இப்படி வாப்பா. வலிய விட அந்த பக்கம் வா. அமிர்தலிங்கம் ஐயா மாப்பிள்ளை எப்படி? மாப்பிள்ளை முகத்துல ராஜகளை வடியுதுங்க. பொருத்தமான ஜோடி. மாப்பிள்ளை அந்தஸ்து தெரியாமலா நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. பணத்தோட தாண்டா பணம் சேரும். சரி அமிர்தலிங்கம் ஐயா போய் மாப்பிளைக்கு பசு காய்கறி பசு நெய் இதெல்லாம் வாங்கிட்டு ஓடியா? சரிங்க அமிர்தலிங்கம் மாப்பிள்ளையோட நிலம் இருக்க. ஆமாங்க அது எப்படி நல்லா விளையுமா? அடேங்கப்பா தங்கம் போட்டா வைரமா இல்ல விளையும். அப்ப நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நகை அதுல இருந்தே எடுத்துக்கலாம். வித்தா வாங்கலாமுங்க. ஐயா கோச்சுக்கப்படாது. இந்த கல்யாணத்துக்குங்க எங்களுக்கு ஜருக வேஷ்டியும் ஜருக புடவையும் வாங்கி கொடுக்கணும். என்னடி இது சம்பந்தி மாதிரியில நீ நிபந்தனை போடுற? என்னங்க எவ்வளவு காலமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஆசை இருக்காதுங்க. இருக்கும். ஏழுமலையான் புண்ணியத்துல கல்யாணம் நடக்கட்டும் பாப்போம். கைவிட மாட்டான் கணக்கதா பேச. சரி போயிட்டு வா. உத்தரவு.